சேதாரமாய் போய் நிக்குதே. இல்லத்துக்குள்ளார நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. பட்டிக்குள்ளார நல்ல காரியம் அப்படின்னா எடுத்த கை ஓங்க மாட்டேங்குதுன்னு சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு குணம் வந்தா 9 குணம் திட்டமாய் நிக்குது. வருமானம் தொழில் முறை அத்தனை சின்ன பண்ணிட்டு நிக்குது. காரியம் கையிட்டு இல்லையா? அந்த நீ வந்த கைவிட்டு போன கை பொண்ணு சேர்த்துன்னு கேட்க வந்தேன். அது போக இருக்கிற பிரச்சனையை நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாம். கேப்பார் பேச்ச கேட்டு பட்டி முடங்கி நிக்குதப்பா. இதுல இருந்து விலைக்கு கொடுத்து வேறு வாங்கி கைப்பற்றி போடலாம். இது சத்தியமா. புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். மனசை போட்டு உழப்பிட்டு நிக்க வேண்டாம். இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நம்ம குடும்பம் செலுத்துமா ஜெயிக்காதா அப்படின்னு பல குழப்பத்துல வந்து நிக்கிறியா? அதெல்லாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம். அங்க இடைச்சல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணா ஒண்ணு இடைச்சல் பண்ணிட்டு நிக்கிறா. அவர் அல்லையில மொத்த அழகு மரபொருளா சொல்லிட்டு உடச்சு பேசிடுறோம். புரிஞ்சுதா? இதை அல்லையில மொத்த அழகு சூடு போட்டு உன்ற பட்டி கொண்டு சேர்த்துனாய வர்ற வாரம் கட்டை உடைக்கிறாய. கட்டை உடைச்சு நடைக்கு நட படி மீட்டு புயல் காத்தா நிக்குது பாரு. பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு தந்தேன். தொட்டதெல்லாம் இன்னைக்கு நட்டமாய் நிக்குது. இல்ல மத்தனை இன்னைக்கு படுகலம் சாஞ்சு போச்சு. வருமானமும் பத்த மாட்டேங்குது. தங்கத்துகளுக்கும் இன்னைக்கு சாணேர்ந்த முளைச்சு இருக்குது. மொத்தத்துல இன்னைக்கு உள்ள ஆளுது வெளியே சிரிச்சுன்னு நல்ல காரியத்துக்கு உத்தரவு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? ஆதாயத்துக்கு வழி பண்ணி போடலாம். காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? நான் இருக்கிற தகவல் பண்ணல கூடவே ஓடியாந்தரன் போ வரம்போ முடிச்சு தந்துடுறேன். அடியா தாயி சமாளிக்க முடியலையா? இல்ல மத்தனையும் இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இன்னைக்கு தவிச்சு வந்து அங்கங்க நிக்குதே இல்லையா தாயி? இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குது. நாலா பக்கம் இன்னைக்கு அக்னியா முழங்குதாயப்பா. இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குது. தலைக்கு மேல சொகையும் சேர்த்து நிக்கிறாயா? அது போக சில வேடிக்கை நடக்குது. மரபொருளா சொல்றது புரியுதா? அதுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறையா? நான் இருக்கிற தகிரிமான் இல்லை. அது போக சில குடும்பத்துல ஒரு சந்தேகப்பட்டு நிக்குதான், சஞ்சலப்பட்டு நிக்குது. குடும்ப ஏட்டுல சில சிக்கல் நிக்குதாயா? சிக்கல் நிக்குது. அந்த சிக்கலுக்கு விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நான் பாத்துக்க தாய் தப்புமா கூட வந்து நின்று ஒரு காரியத்தை முட முடியாத உங்க கையில ஒப்படைச்சா போதுமா? நான் பாத்துக்கிற வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனாய நீ நினைச்சபடியே கைப்பற்ற போதுமா? போடு தாயி. அடியா எடை கூட நிக்குது. இன்னைக்கு எடை போட்டெல்லாம் மீட்டு கொடுத்து இன்னைக்கு பட்டிக்குள்ளார சில சிக்கல் வெளியே சொல்ல முடியாத முடிச்சு நிக்கிறியா? இது மடை மாதிரி போகுது. மடையை மீட்டு என் பட்டியல கொண்டு விடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் உண்டா இல்லையா? இப்படிமா ஏமாந்த போல பிழைக்கிறது. கருத்ததெல்லாம் தண்ணி பெருத்ததெல்லாம் பால் சொல்லி இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறைய. பயப்பட வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்க தகுதி மண்ணில் இன்னைக்கு சூது நடந்துருச்சு. அந்த சூது அத்தனை விட கொடுத்து வட்டியில கொண்டு வந்து ஒப்படைக்க போதுமா? கலந்து வேண்டாம் பார்த்துக்கலாம். நானா அவிலாடு போதுமா? இந்த பாலத்துக்கு இருப்ப கூட வந்து நிக்கிறேன். ஒரு பெண் தெய்வத்தை கும்பிட்டு என்னாச்சு? சும்மா பொய்யா? அவன் மேல கோவப்பட்டு என்ன பண்றது? நிக்கிறா பாரு. கையெடுத்து கும்பிடாயா? நான் பாத்துக்கிறேன். அடியா நில குழஞ்சு வந்து நிக்குதே இல்லையா? இல்ல மத்தனை இந்த அக்கினி எப்படி கும்பிடுதோ அதே மாதிரி குமுறி வந்து நிக்கிறிய. நாலாவது சேதாரமாய் போச்சு. வருமானமும் இன்னைக்கு படுகலை தொழில் படுகலை ஜாஞ்சி வச்சுன்னு சொல்றேன் இல்லையா? இல்லத்துக்குள்ளாரி வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறேன். இந்த படுகலத்தை பட்டி 3 ஆண்டு காலமும் முடங்கி போச்சுப்பா. இந்த 6 மாச காலத்துல வெளியே சொல்ல முடியாத முடிச்சு இதுக்கு தசை காமிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ தெய்வத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. நானுக்கு தகிரிமன் இல்ல கூட இருந்த பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்துருந்தப்பா. புரிஞ்சுதா? முதல்ல இருக்கிறதுக்கு வீட்டு போடலாம். படி சாட்சி போதுமா? நெசமா பையா ஓ வரணும். அடியா காரியம் நடக்கணுமா? தகுந்துட்டே போகுது. தடையில்லாத நல்லபடியா விட்டு காமிச்சு எனக்கு பேர் வழங்க வையும் கொஞ்சம் கேட்டு நல்ல காரியம் இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ளார எந்த விதத்திலையும் நிம்மதி இல்லாத முடிச்சுட்டு நிக்கிறீங்க. 4ஆவது விதத்துல இன்னைக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது. சில சிக்கல் பெரிய சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். பார்த்துக்கலாம். நானுக்கு தெரியுமா? என்னை நம்பி வந்து கையேந்திட்டு போ. கூடவே வந்துடுறோம். போ ஊத்து காமிக்கிற சவால் போடுறதுக்கு விட கொடுத்துடலாம் போதுமா? சொல்றது புரியுதா? அதே மாதிரி இல்ல மத்தனே என்ற கோபுர கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சுட்டாரு போதுமா? அடியா 6ஆம் மரத்தை அசைச்சு வேடிக்கை பட்டாங்களே இல்லையா?
இன்னைக்கு இல்ல மத்தனையும் இன்னைக்கு 4ஆவது இன்னைக்கு சோதனை நடக்குதப்பா. சோதனையில மீள முடியாம வெளியும் சொல்ல முடியாம உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியப்பா. இன்னைக்கு பட்டியும் முடைக்கும் உன்னையும் முடக்கி வச்சுக்கிறாங்க, தெரியுதா தெரியலையா? கெட்ட கெட்ட கணா இல்லத்துக்குள்ள நிம்மதி இருக்காது, தூக்கம் வராது, வருமானம் பத்தாது, என்னிடமோ நினைப்பு வருது இல்லையா? இது எல்லாம் மீட்டு பட்டியை வாழ வச்சு அதையும் பேச வச்சு பேர் வாங்கி கொடுத்து நான் இருக்கிற தகுதிமன் இல்லையே காய்ந்தா கூட வந்து நிக்கிறேனாயா. இன்னைக்கு முடக்கி வச்சுட்டாங்கப்பா, புரிஞ்சுதா? நீயும் எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு, நல்லது பண்ண முடியல. நான் இருக்கிற தகுதிமன் இல்லே ஆகாததுல அனுகூலப்படுத்தி நீ பட்டிக்குள்ள தேவாதியும் வராது, மத்த தேவாதியும் வராதாயா? அவன் வருவான் போ, புரிஞ்சுதா? இல்ல வந்து எடுத்து வீசிட்டு வருவான். நடைக்கு நட பட்டிக்கு படி பூத்து புழுங்க நந்தவனமா மீட்டு இதே பட்டியலை வாழ வச்சு தர வேண்டியது எம்பொரு பப்பா. என்னை முழு மனசோடு நம்பி நின்றுட்டு அப்படின்னா இதை நடத்தல அப்படின்னா இந்த பாதுகாப்பு பொய்ச்சாமி நினைச்சுட்டான், புரிஞ்சுதா? வர்ற வாரம் 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட என்ன கொடுத்து முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ. வர்ற வாரம் கட்ட உடைக்கிறேன். அதே மாதிரி சில அடையாளம் போடுவேன், நீ மனசுக்குள்ள வச்சுக்கோ, புரிஞ்சுதா? மீட்டு தர்ற சத்தியம் இப்படி எல்லா பக்கம் போனேன், காரியம் நடக்கல, இங்க மட்டும் போனா நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். அதனாலதான் இவ்வளவு தூரம் சொன்னேன், புரியுதா? போ வரணும், நான் போ வரணும். தாயே சொத்து மீளாம வந்து நிக்குதாயா? சொத்து பங்கப்படாம பாதுகாத்து வச்சுட்டு இருக்க இல்ல அப்படின்னா அது பண்ணி போட்ட இதை அதெல்லாம் பொய்யாயா? நீ கொடுக்க வேண்டியது போக மத்தவி கொடுக்கறத அதை விட்டுட்டா வராது, புரிஞ்சுதா? நீ நியாயமாத்தான் தாய் போற, அதிக தவறா போறாங்க ஐயா பணம் கொடுத்தவங்க, புரிஞ்சுதா? அதுல உன்னுடைய அனுபவம் சம்பந்தப்பட்டு நிக்கிறேன், புரிஞ்சுதா? ஆனா சொத்து விண்ணப்படாது உங்க கையில ஒப்படைச்சிருவா. இது சத்திய வாக்கு. கூடி சீக்கிரம் வித்துரு கட்ட மாதிரி வருவாங்க, புரிஞ்சுதா? பயந்துட்டு நிக்காத, புரிஞ்சுதா? என்னென்னமோ இடத்துக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு போனேன், வெளியே சொல்ல வேண்டாம். எல்லாமே அவங்க பக்கம் ஜாதகம் பேசுறாங்க, நம்ம பக்கம் ஜாதகம் பேசுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சு நிக்காத. இந்த பாட்டு கற்பனை இருக்கிறது புரிஞ்சுட்டா தாயி? என்ற வட்டியில் நாயத்தரா சரியா நிக்கணும். முன முடியாது மீட்டு கொடுக்கறாயா? பாடம் கப்பிக்கிறவங்களுக்கு இன்னிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து முடக்கும் நாயா, முடக்கி படுக்க வைப்பேன், பாடம் கப்பிச்சு விடுனாயா. தன்னை போல வந்து எழுதி கொடுக்குறேன்னு வருவாங்க, புடிச்சுக்கோ, போதுமா தாயி? எதிர்பார்த்து நிக்கிற காரியம் தடைப்பட்டு நிக்குதா உண்டல்லையா தாயி? அது போக இல்லத்து போல நிம்மதி இல்லாத முடிச்சுட்டு நிக்கிறிய அடியா உண்டல்லையா? அது போக கை கடங்காது போயிட்டு நிக்கிறாயா? இன்னைக்கு பட்டி சேதாரமாயி விண்ணப்பட்டு நிக்கிறாயா உண்டல்லையா? இதை மீட் வெளியே சொல்றது புரியுதா புரியுதா? நீ திங்கிறது சோறு இல்லையாயா? விஷத்தை முடித்து வேடிக்கை பாக்குறியா உண்டல்லையா? இன்னைக்கு இல்லத்துக்குள்ள கை கடங்காம பட்டி அத்தனை நீ கைவிட்டு போய் நிக்கிறாயா? அதை நல்லபடியா கைப்பற்றி என்ற மடைந்து வெள்ளாமைக்கு கொண்டு விடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டாலியா தாயி? மரபொருளாம் சொல்லிட்டு இருக்க, பயப்படாத. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதிமானில் சில சோதனை அங்க நடக்குதாயா? அதையெல்லாம் கட்ட உடைச்சு உன் வட்டியில உங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்க வேண்டியது இருப்போம், போதுமா தாயி? அந்த ஆகாததையும் அனுகூலப்படுத்துது பேர் வாங்கி கொடுத்தனாயா? நீ கொஞ்சம் கோபத்தை அடை, புரியுதா? இப்பதான் வந்து ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிறேன், புரியுதா? அங்க ஒண்ணு சொன்னா அப்படி தெரிவிக்குதா இந்த அக்னி என்ற அக்னி கூட சொல்றது இல்லை, புரிஞ்சுதா? பயப்படாதியாயா? இந்த பாலத்துக்கு கருப்ப நான் இருக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இவ்வளவுதான் சொல்ல முடியும், மரபொருளா அவ்வியவில் தெரிகிற மாதிரி சொல்றேன், புரியுதா தாயி? கைப்பற்றி கொடுத்து இதே பட்டியலுடைய நிலையா நிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி காமிக்கிறாயா? போதுமா? நான் இருக்கிறப்பா தாய் தாப்புமா, நீ இல்ல நான், புரியுதா? ஓ வரம்பா, புரிஞ்சுதா புரியலையா? ஓடுதா என்ன வர தாயே? காரியம் ஒண்ணு கைவிட்டு போகணும், அது கைவிட்டு போகணும், அது கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. சொல்றேன் கேளு, புரிய மாட்டேங்குது, அழுது நிக்க கூடாது, புரிஞ்சுதா தாயி? தாயி நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மணிக்கு அக்னியா குமரி ஆறா பெரிய என் பட்டியல வந்து நிக்கிறது ஐயா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாமே கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்குது. தொழில் முறை சின்ன பின்னமாகி போச்சு, பட்டி அத்தனை படுகளம் சாஞ்சி போச்சு. ஒரு சாணி ஏறினா 9 முனை சறுக்குதாயா. 4ஆவது வெளியே சமாளிக்க முடியாம சும சேர்ந்து நிக்கிறது தாயி. இந்த சுமையெல்லாம் நீக்கணும்னா அதை மீட்டு கொடுக்கணும்னு அது கேட்டுட்டு இருக்கிறேன் உண்டா இல்லையா? அதுக்கும் தடுக்கலாம் நிக்குது. தடுங்களை மீட்டு அதை கைப்பற்றி கொடுத்து மாற்றி போடலாமாயா? போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? இன்னும் ஒரு மரக்கடியில் ஒரு கற்பு எடுக்கிறான், அவனுக்கு பாக்கி நிக்குதா?
பாக்கி நிக்கிறாயா ஆராய்ச்சி பாரு. புரிஞ்சா? உனக்கு பயப்பட வேண்டாம். என்ற பங்காளிக்கு நான் இருக்க தகுதிமான கவலைப்படாத. தாயின் தகப்பனுமா நான் இருக்க போதுமா? ஐயா தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இன்னைக்கு பூமி ஒண்ணு விற்கணும், மனை ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. பேசுன மன தடுங்களா நிக்குது. தடுங்களா நிக்கிறது எனக்கு தடையில்லாத எனக்கு முடிச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உண்டா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாமப்பா. அதே மனையை முடிச்சு கொடுக்குறேன். புரிஞ்சுதா? ஆனா ஒண்ணு கொஞ்சம் வச்சு கொடுத்துறியா? அது போக உண்ற பூமி ஒண்ணு விற்கணும். வித்து போடலாமா? வித்தரலாமாயா? அது போக சில குறைகளை போட்டு மனசுல நினைச்சு நிற்குது. பயப்பட வேண்டாம். தாயின் குடும்பம் நான் இருக்கேன்னாயா அதே மனையை உனக்கு அமைச்சு கொடுத்துறேனப்பா. புரிஞ்சுதா? அதே மாதிரி உன்னை விற்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அதுக்கும் உத்தரவு போடுறேன்னாயா. மீட்டு அதே அரண்மனையில உன்னை உட்கார வச்சு போதுமா? இதை பிடிச்சுக்கோ. தொழில்களை வச்சுக்கோ. இருதாய் உப்ப உடச்சே பேசுனத. இப்ப குடியிருக்கிற மனையும் வாங்குவோம். அவங்க கொடுக்குறேன்னு சொன்னது விலை பேசுறது இன்னைக்கு தலிங்கி நிக்குது. அது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு அதை சொல்லி இதை சொல்லி இன்னைக்கு கெடுத்து போட்டாங்க. அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் வாங்க முடியாது. நான் இருக்கிறேன். அவங்க கிட்ட வீட்டுக்காரங்கிட்ட பிரச்சனை பண்ணாம மெதுவா போய் பேசு. நான் கூட வந்து நிக்கிறேன். இந்த ஒன்றை வந்து தலைவாசப்படி கட்டி தனியா வாங்கிக்கலாம். இந்த போ வரம்போ. தாயி நில குழம்பு நிக்கிறிய தாயி இல்லத்துக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறாயா? கைக்கு அடங்க மாட்டேங்கிறாயா? அடங்காத போறதை அடக்கி கொடுத்து என் பட்டியல கொடுத்துடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? அது போக வருமானம் கை பத்து சேர மாட்டேங்கிறாயா? வருமானம் வேற பக்கம் போகுதுதாயி. மரபெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. இது நீயும் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட போய் முறையா முறை போட்டு கும்பிட்டியாயா? அந்த ஆயா ஒன்னும் ஜெயிலு சொல்லி கவலைப்படாத. இங்க அனுப்பிச்சு வச்சுட்டா பாரு. நான் இருக்கிற நாயா பாடம் கப்பு சுட்டலாம். கப்பு சுட்டு திருப்பி பட்டியல கொடுத்து ஒப்படைக்கிறதாயி. போதுமா? அது போக சில கடன் பிரச்சனையில் நிக்கிறிய. அந்த கடன் பிரச்சனைக்கு உத்தரவு போட்டு உன்ற காரியத்தை நடத்தி இதே பட்டியல நிறுத்தி காமிச்சிருந்தாங்க. தாயி இன்னும் சில விஷயமெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. வேண்டாம், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். 3 நாளுக்குள்ள உன்ற சொப்பனத்துல வருவனாயா? உன்ற கிணாவில் வருவேன்னு சொல்றேன். கிணாவில் வந்து ஒரு ரகசியம் சொல்லுவேன். அது பிரகாரம் கூடவே வந்து போதுமா? கூட தாயி நீ நினைச்சு வந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டுனாயா? ஆதாயம் ஒண்ணு தேங்கி நின்னுச்சு. அந்த தேங்கி நின்ன காரியம் நீ தடையில்லாத முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நின்னியா? வங்கியில ஒரு ஆதாயம் ஒண்ணு எதிர்பார்த்துட்டு நின்றுச்சு இல்லையா? அந்த ஆதாயத்தை கைப்பற்றி கொடுன்னு ஒரு தவணையாவே போய்கிட்டு இருந்தது. வங்கி மாத்துன்னு சொன்னேன். மாத்துனதுக்கு அப்புறம் இப்ப கைப்பற்றி கொடுத்தேன் இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? அதே மாதிரி இந்த பால் கருப்பு கூட வந்து நிக்கிற தகிரிமா நில்லு. அடியா பிரச்சனைக்கு சொல்லாம நிக்கிறியேன்னு கேட்கறியா? தொழில் முறையா இல்லையா? உயிரையும் காப்பாத்தாச்சு, நோவையும் காப்பாத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. தொழில் முறை இன்னைக்கு பிரச்சனையா இருக்கிறதுக்கு பார்க்கறது பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதே இடத்துல தான் உட்கார வைக்கணுமா? பழைய தொழில் பழைய இடத்துலயே உட்கார வைக்கணுமான்னு கேட்கிறேன். சரி, அதுக்குண்டான முயற்சியை மட்டும் பண்ணு. நான் கூட வந்து நிக்கிற உட்கார வச்சேன். போதுமா? அரசியல் விளையாண்டு விடாது. பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். போதுமா? அப்புறம் தான் பெத்த கண்ணுக்கும் கூட வந்துட்டேன் என்ற காரியம் எல்லாத்துக்கும் முடிச்சுட்டேன். இப்படி இதை போக்குவரத்துல வச்சுக்க. இந்த தாயி வர்ற அதே மாதிரி வர்ற வாரம் 9வது நாளுக்குள்ளார இன்னிலிருந்து கணக்கு போட்டு 9 நாளுக்கு இன்னொரு அதிசயத்தை கழிப்போம். அடியா நான் இருக்கிற தகுதிமன் எல்லாரும் முகமுலாம என்ற காரியத்தை நடத்த வேண்டியது எம்பது. போதுமா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல கூட வரனப்போ எண்ணி 72 மணி நேரத்துல ஒரு திசை காமிச்சு அதையெல்லாம் அட்டைக்கு போல கம்னுது ஒன்று கையில ஒப்படைக்க வேண்டியது எம்பொறுப்பு. இது சத்திய வாக்கு. இது அப்படி போ. நான் வரம்போ கூடவே இதை ஒண்ணு போக்குவரத்துலயே வச்சுக்கோ. இதை செல்வாக்கு வைக்க அடியா ஒட்டி மகனை இன்னைக்கு பழைய சொத்து மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா?
உண்டா இல்லையா? கிணத்துல போட்ட கல்லு, முன்னோர்கள் போட்ட கல்ல சொத்தை இன்னைக்கு அந்த சொத்தை மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? உண்டா இல்லையா? அடியா சொத்தை வந்து எல்லாருமே ஏமாத்திட்டாங்கப்பா. நீங்க எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க பணத்தை வாங்கிட்டு இது பண்ணிட்டாங்க, அப்ப அதெல்லாம் கிடையாது. உன்ற தாத்தை ஏமாந்த குளம் பொழைச்சாச்சு, புரிஞ்சுதா? அந்த சொத்தை நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, உண்டா இல்லையா? எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. அது கைப்பற்ற முடியாம இன்னைக்கு பல விதத்துல அரசாங்கத்திலையும் முயற்சி பண்ணியாச்சு, மற்றதுலயும் முயற்சி பண்ணியாச்சு. இதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுக்கிட்டீங்க, உண்டா இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். ஆனா கொஞ்சம் தவணையாத்தாக முடிச்சு கொடுத்தாங்க, போதுமா? கொஞ்சம் தவணையாக முடிச்சு கொடுத்தனப்பா. கிணத்துல போட்ட கல், புரிஞ்சுதா? அதை எடுத்து அதுக்கு உண்டானதை நீ முயற்சி மட்டும் நீ பண்ற, புரிஞ்சுதா? பண்ணு, கூடவே வந்து நின்று அதுக்கு உண்டானதை அரசாங்கத்து விஷயத்துல சொல்றேன். அந்த அரசாங்கத்து விஷயத்திலயும் உனக்கு வர வேண்டியதை வர வச்சு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருந்தேன், போதுமா? குல தெய்வம் கேட்டு வந்து நிக்குது. உன்ற தெய்வம் ஒரு பெண் தெய்வம், புரிஞ்சுட்டியா? அடையாளம் காமிக்கிறேன் ஐயா. சொப்பனத்துல நானும் அவளும் வந்து உங்கள்கிட்ட நிற்போம், புரிஞ்சுதா? போய் கையெழுத்து. இப்ப வேற கும்பிட்டு இருக்கிறீங்கப்பா, குல தெய்வம் இப்ப வேற தெய்வத்தை கும்பிட்டு இருக்கிறீங்க, புரிஞ்சுதா? அங்க பக்கத்திலேயே தான் இருக்குது, காமிக்கிறாடையா, போதுமா? மத்ததை நான் பார்த்துக்கிறேன். வேணா பாட்டு வேடி காமிச்சலாம், புரிஞ்சுதா? இந்த அப்படி நீ ஒண்ணு வச்சுக்கோ, நீ ஒண்ணு வச்சுக்கோ, நீ ஒண்ணு வச்சுக்கோ. பொண்ணா இந்த தாய் இல்லத்துல கொண்டு வச்சுக்கோ. செல்வாக்கு இருக்கிற பக்கம் வருமானம் தரம்போ. தாயி பூமி விற்கணும், இந்த இல்லையா தாயி? எங்க ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த பூமியை வித்து கைப்பற்றி கொடு. பெத்த கண்ணுக்கு நான் ஊடு கட்டி கொடுக்கணும், இல்லம் கட்டி கொடுக்கணும். 2 பூமி விற்பனை கேட்டு நிற்கிறாயா? தை பிறந்த உடனே தடம் போட்டுருவேன், புரிஞ்சுதா? அதே மாதிரி எங்க ஊர்ல கமுதி இல்லையா? அங்க ஒரு அதெல்லாம் வேண்டாம், நம்ப வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மனையில் வேற முயற்சி பண்ணி வேற முயற்சி மூலமா இது முடிச்சு கொடுத்துருந்தாயா? முடிச்சு உன்ற பட்டியை ஆதாயத்துக்கு கொண்டு சேர்த்துறேன், போதும். தையில முடிச்சு கொடுத்துருவேன்ட்டு. என்னதா ஐயே நடையா நடந்து நடவரம் கேட்டு இன்னைக்கு இல்ல மத்தனை இன்னைக்கு தலங்கி நிக்குதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? என் பட்டியில வந்து நின்னதுக்கு அப்புறம் சில மாற்றத்தை எல்லாம் கொடுத்தேன். ஆனா அதுக்கப்புறம் நின்னதுனால இன்னைக்கு மறுபடியும் தலைப்பட்டு இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத இன்னைக்கு தலை தப்புமா தப்பாதான் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? தாயி ஒன்னும் பயப்படாது தாய். இந்த அப்புறமா நான் இருக்கிற தகுதி இந்த அம்மாவாசைக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொடுத்து எல்லாரும் பங்குமலாம்ன்ற போட்டி இதோட முடிவு கட்டி கொடுத்தாங்க. இல்லத்துக்குள்ள நோவு நொடி மேல மாட்டேங்குது, வருமானம் பத்த மாட்டேங்குது, தலைக்கு மேல சும சேர்ந்து இருக்குது. இல்லத்துக்குள்ள ஓடியாட்டம் தூரியாட்டம் இப்படி பல விதத்துல தொந்தரவா நிற்கிறாயா? கட்டை உடைச்சு கட்டை கச்சேரி, புரிஞ்சுதா? நீ அப்பப்ப இதே மாதிரி வந்து எனக்கு கையெழுதிட்டு போ. நான் ஒரு கெடுவு கட்டுல வந்து கையெழுதிட்டு போதாகி இந்த அம்மாவாசைக்குள்ள அது ஜெயிக்கும், போதுமா? இப்போ அடியா தாயி தீராத குறையோட வந்து நிக்குதப்பா. வேர் விலங்க வச்சு பட்டி பெருக்கோனு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது, உண்டா இல்லையா தாயி? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிற தகுதி மண்ணில் வரம் கொடுத்து பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு, போதுமா? அது போக இல்லத்துக்குள்ளார தொழில் முறையிலும் சரி 2 பேருமே நிம்மதியில்லாத நிக்கிறீங்களே, உண்டா இல்லையா? சில விஷயம் உடைக்க வேண்டாம், இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். அதையும் மீட்டு கொடுத்துன்ற பட்டி பால் போல பெருக்கி பாலால் ஜீவத்து கொடுத்து கட்டுவத்தில் முகவத்தில வச்சு சாட்சி கொடுத்துறனாயா, போதுமா? இன்னொரு பெண் தெய்வத்திட்ட முறை போட்டு கும்பிட்டது அதை போய் செஞ்சிருவீங்களா? இப்போதை செய்ய முடியலனாலே ஒரு பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வச்சு போய் தேவாதி கையேந்தி கும்பிட்டுட்டு வாங்க. கைவிடாதையா? நான் இருக்கிறேன்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இந்த பிடிச்சுக்கோ, சொன்னது புரிஞ்சுதான்? தாய் தப்புமா நான் இருக்கேன், இந்த பிடிச்சுக்கோ. தாயே நில குழஞ்சு வந்து நிக்கிறீங்க, இல்ல படுகளும் காஞ்சி போச்சு, வருமானம் பத்த மாட்டேங்குது, கண்ணு கைவிட்டு போய் நிக்குது. கைவிட்டு மரபுல சொல்லுங்க, அதை கைப்பற்றி கொடுத்து என் பட்டியிலேயே வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன், உண்டா இல்லையா தாயி? ஏமாந்த குழப்பு பொழைச்சிட்டியே, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து நிக்கிறாய, பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மண்ணில் மந்திரம் சூது வேலை நடக்குதாயா? அந்த சூதை உடைச்சி நீ எத்தனையோ திசைக்கு போய் பார்த்துட்ட, கைப்பற்ற முடியல. கடவுள் இந்த மாதிரி உடைச்சதும் யாரும் இல்லை,
உண்டா இல்லையா நான் இந்த அக்ரிமெண்ட்ல மீட்டு உங்க கையில் ஒப்படைச்சிருந்தாயா இது சத்தியம் இந்த வர்ற வார்த்தைக்குள்ள பாடம் கப்பிக்கிறேன் பாடம் கப்பிப்பனாயா நீ பாட்டுக்கு அமைதியா நின்றுக்கணும் மற்றதை நான் தான் பார்த்துக்குவேன் புரிஞ்சுதா அப்படி இது வரைக்கும் நீ போராடுறது போது நீ எம்போர்ட் விட்டு போ வரம்போ ஐயா